லிசன் லிசன் லிசன். என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இயேசுநாதர் செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போகிற பாவத்துக்கும் அவர் மரிச்சாராம். இல்லைன்னு சொன்னது யாரு? ஆனால் அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுநாதர் இப்போ பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருந்தான், அவன் செஞ்ச பாவத்துக்கு இயேசு மரித்தார். இன்னைக்கும் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறான், அவனுக்காக அவர் மரித்தார். இனி ஒருவேளை வருகை தாமதிக்குமா இன்னும் கோடிக்கணக்கான மனுஷன் பிறப்பான், அவனுக்காக மரித்தார். இதுதான் அர்த்தம். ஆனால் திருட்டு கேஸுகள் எப்படி ஆரம்பிச்சுட்டான் தெரியுமா? நான் செஞ்ச பாவத்துக்கும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்துக்கும் இனி செஞ்சு போகிறது பாவத்துக்கும் மரிச்சாரான். அட பைத்தியம் பைத்தியம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். யாருடைய ஜெபத்தை அவர் கேட்பார்? பைபிள் says very clearly, பாவிகளுக்கு அவர் செவி கொடுப்பதில்லை. இப்படி ஜனங்களை வஞ்சித்து சினிமா பார்த்தாலும் பரவாயில்ல, தண்ணி அடித்தாலும் பரவாயில்ல, விபச்சாரம் பண்ணாலும் பரவாயில்ல, இதான் அந்த பாசிட்டிவ் பிரீச்சர்ஸ். ஏமா வேதம் சொல்கிறது, be holy because I am holy. நான் பரிசுத்தர், ஆக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. கள்ள போதகர்களுக்கு அவர்கள் அதிலே அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். எச்சரிக்காம, மனம் திரும்புதல பேசாம, வருகையை பேசாம, இம்மைக்குரியதை மாத்திரம் பேசினால் வேதம் சொல்கிறது அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள்.